தமிழ் பேச அனைவர்களுக்கும் எனது வணக்கம். தமிழ் மேக்க நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலி இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு தான் நான் தமிழ் மேக் அப்படின்ற யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஆரம்பித்த உடனே நான் பெரிய பெரிய விஷயமா தான் நான் சொல்லணும், பெரிய பெரிய விஷயமா தான் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என்னோட சிஸ்டம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால வந்து இன்னைக்கு சின்ன சின்ன விஷயமா தான் நான் அப்லோட் பண்ணேன். கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து பெரிய விஷயங்களும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயமா மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு வேறு எதுவும் தேவை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நாளைக்கு நான் என்ன பார்க்க போகிறேன் நான் இன்றைக்கே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நாளைக்கு வந்து எப்படி வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை எப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறோம், ஓஎஸ் போட்டதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது, இன்னும் என்னென்ன சிஸ்டமில் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் ஓஎஸ் போட்டதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் நாளைக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலாக என் சிஸ்டத்துலேயே நான் ஓஎஸ் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு எனக்கு போடும்போதே உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே கைஸ், ரீசெட் பண்ணக்கப்புறம் சிஸ்டம் ரீசெட் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து சிசி கிளீனரில் போய்ட்டு டூல்ஸில் போய்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அதோட கிராக் ஃபைல் எப்போவுமே ஓல்டு வெர்ஷன் கிராக் ஃபைல் எப்போவுமே இருக்கும். ஓகே, அது இருக்கான்னு நீங்கள் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ என் நெட்டில் காட்டுது பார்த்தீங்களா, அதாவது ஐடிஎம் கிராக் ஃபைல்னு. ஸோ இதை வந்து இதில் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதை நான் எதனாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அதனால நீங்கள் டேரெக்டாகவே போய்ட்டு கண்ட்ரோல் பேனல் போய் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் அதெல்லாம் பக்ஸாக மாறிடும். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சி கிளீனில் போய்ட்டு உங்கள் டெம்பரவரி ஃபைல்ஸ் அண்ட் ஓல்டு ஃபைல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதில் வந்து ஐடிஎம்லாம் வந்து இருக்கும், அதாவது அதோட ஓல்டு வெர்ஷன் டெம்பரவரி ஃபைல்லாம் வந்து எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணிடும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள், ரன் க்ளீன் கொடுங்க. ஸோ ரன் க்ளீன் கொடுத்தீங்கன்னா அது க்ளீன் ஆகும். அந்த டெம்பரவரி ஃபைல்ஸ் இதில் போய் பாருங்கள், அதோட டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு வந்து காட்டும். அப்படி காட்டாட்டி நீங்கள் இதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இங்கே காட்டுறது பார்த்தீங்கன்னா ஐடிஎம் டவுன்லோடிங் மேனேஜர் அப்படின்றது, இன்டர்நெட் டவுன்லோடிங் மேனேஜருக்கு இந்த இதெல்லாம் காட்டுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து டெம்பரரி ஃபைல்ஸ். இதெல்லாம் நீங்கள் எப்போவுமே சாஃப்ட்வேரை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கிளியர் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம வந்து எப்படி ஐடிஎம் அதாவது இன்டர்நெட் டவுன்லோடிங் மேனேஜர் நியூ வெர்ஷன் எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஐடிஎம் லேட்டஸ்ட் வெர்ஷன் இது. ஸோ இது வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு. இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எப்பயும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கிராக்கோட இருந்தாலே அதெல்லாம் வந்து வைரஸ் ஃபைல் தான். பட் இதனால் சிஸ்டத்துக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது. நீங்கள் எப்பயுமே இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆன்டி வைரஸை டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நான் டிசேபிள் பண்ணிட்டேன். பண்ணக்கப்புறம் நீங்கள் அந்த ஐடிஎம்மை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஐடிஎம்லாம் நீங்கள் வந்து டொரண்ட்டில் வந்து தயவுசெய்து டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஃபைல்ஸை வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறது கீழே நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஐடிஎம் வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கள் எப்போவுமே இன்ஸ்டால் பண்ணுறப்ப டேரெக்டாக என்ட்ரு கொடுக்காம ரைட் கிளிக் கொடுத்து ரன் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்பவுமே ரன் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணோடனே உங்கள் அந்த ஐடிஎம் வந்து உங்கள் ப்ரௌசரோட பேட்ச் ஆகிறதுக்கு வந்து காட்டும். ஸோ எல்லாமே பேட்ச் ஆகும். சப்போஸ் பேட்ச் ஆகலைன்னா அதுக்கும் நான் வழிகள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே கீழே வந்து பார்த்துக்குங்க. ஐடிஎம் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ட்ரையல் வெர்ஷன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பவுமே இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். ஸோ 32 பிட் பேட்ச் அண்ட் 64 பிட் பேட்ச்னு இருக்கும். இது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. இது 32 பிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது 64 பிட் கிராக்கு. ஆக்சுவலி இது 64 பிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 32 பிட் கிராக்காக இருக்கும். ஸோ அதனால் 64 பிட் ஓப்பன் பண்ணுங்கள். இதுவும் ரன் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே பார்த்தீங்களா போட்டிருக்கா ப்ரோக்ராம்ஸ் ஃபைல்ஸில் 64 பிட்டில் வந்து தான் இது கிராக் வந்து போகும். ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஃபினிஷ்ட். ஸோ முடிஞ்சு. இப்போ நீங்கள் ஐடிஎம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஐடிஎம் 6.27 லேட்டஸ்ட் வெர்ஷன். ஐடிஎம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ், அதாவது வீக்லி ஒன்ஸ் அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் அப்டேட் கேட்கும். ஸோ அது அப்டேட் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் அப்டேட்டுன்னு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அதாவது கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்பில் போயிட்டு செக் ஃபார் த அப்டேட்ஸ்ன்னு இருக்குல்ல, நீங்கள் அப்டேட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்து ஆகும். ஆனால் அது ட்ரையல் வெர்ஷனாக வரும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கான கிராக்கை நான் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க்கில் அனுப்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ப்ரௌசரில் வந்து இந்த ஐடிஎம் வந்து பேட்ச் ஆகலை அப்படின்னா அது ஒரு சில வழிகள் சொல்கிறேன். சில பேருக்கு கண்டிப்பாக வந்து பேட்ச் ஆயிரும். டெஃபினட்டாக இன்ஸ்டால் பண்ணோன்னே அது வந்து பேட்ச் ஆயிரும். ஸோ போய் முதல்ல செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி எனக்கு பேட்ச் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே பேட்ச் ஆகலை அப்படின்னா அது நான் சில வழிகளை சொல்கிறேன். நான் என்னோட வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டரில் போங்க, லோக்கல் டெஸ்க் சியில் போங்க. லோக்கல் டெஸ்க் சியில் போங்க. போயிட்டு ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு இன்டர்நெட் டவுன்லோடிங் மேனேஜர் இருக்குது. இதில் இந்த ஃபைலை வந்துட்டு நீங்கள் இதில் அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நான் 2 ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன், கூகுள் குரோம் அண்டு மொசில்லா ஃபயர்பாக்ஸ். ஆல்ரெடி மொசில்லா ஃபயர்பாக்ஸில் பேட்ச் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.